வணக்கம். ஏஐ ஸ்டாக்ஸ் ஒரு கனவு மாதிரி போயிட்டு இருந்துச்சு இல்லையா? ஆனா இப்போ ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ல மோதி நிக்குது. என்னாச்சு திடீர்னு? இந்த பெரிய சரிவுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 மாசமா ஏஐ ஸ்டாக்ஸ்ல காசு போடுறது ஒரு தங்க வேட்டை மாதிரி தான் இருந்துச்சு. யார் கை வச்சாலும் தங்கம். ஆனா அந்த பார்ட்டி இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ ரொம்பவே ஒரு கஷ்டமான ரியாலிட்டியை சந்திக்க வேண்டிய நேரத்துல நம்ம இருக்கோம். நீங்களே பாருங்க, மார்க்கெட்டோட பெரிய ஸ்டார்ஸ், அதாவது என்விடியா, சூப்பர் மைக்ரோ, பாலந்தீர், இது எல்லாமே டபுள் டிஜிட்ல சரிஞ்சிருக்கு. சும்மா இல்ல, பல பில்லியன் டாலர்ஸ் மதிப்பு சந்தையை விட்டு காணாம போயிருக்கு. இது ஏதோ சின்ன தடுமாற்றம் கிடையாது, இது ஒரு பெரிய அடி. அப்போ எதனால இவ்ளோ பெரிய சரிவு? வாங்க இந்த திடீர் மார்க்கெட் இறக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற 5 முக்கியமான காரணங்களை ஒன்னொன்னா பிரிச்சு மேயலாம். எல்லாமே சரியாதானே போயிட்டு இருந்துச்சு, அப்புறம் திடீர்னு என்ன தப்பா போச்சு? இதுதான் இப்போ எல்லா இன்வெஸ்டர்ஸ் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி. வாங்க இதுக்கான பதில தேடுவோம். சரி, முதல் காரணம், முக்கியமான காரணம் வேல்யூவேஷன். சிம்பிளா சொல்லணும்னா விலை. பல ஏஐ ஸ்டாக்ஸோட விலை அதோட உண்மையான வருமானத்தை விட பல மடங்கு அதிகமா இருந்துச்சு. இதுதான் முதல் ரெட் சிக்னல். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, 100 மடங்கு. அதாவது ஒரு கம்பெனி நாளைக்கு ₹1 சம்பாதிக்க போகுதுன்னா அதுக்கு இன்னிக்கே ₹100 கொடுக்க இன்வெஸ்டர்ஸ் ரெடியா இருந்தாங்க. இவ்ளோ அதிகமான விலை கொடுத்து வாங்குறது ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்காது இல்லையா? அதுதான் நடந்திருக்கு. ரெண்டாவது காரணம் ப்ராஃபிட் புக்கிங், அதாவது லாபத்தை வெளியே எடுக்கிறது. ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்டாக் பயங்கரமா ஏறினதுக்கு அப்புறம் நிறைய பேரு போதுண்டா சாமின்னு லாபத்தை எடுத்துட்டு வெளியேறுவாங்க. இது ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம்தான். யோசிச்சு பாருங்க, வெறும் 18 மாசத்துல சூப்பர் மைக்ரோவோட ஸ்டாக் 300% ஏறி இருக்கு. என்விடியா 180%. இவ்ளோ பெரிய லாபத்தை பார்க்கும்போது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சும்மா இருப்பாங்களா? கரெக்டான டைம்ல லாபத்தை புக் பண்ணிட்டு வெளியேற ஆரம்பிச்சாங்க. இதுதான் மார்க்கெட்ல ஒரு பெரிய செல்லிங் பிரஷரை உருவாக்குச்சு. மூணாவது காரணம், கம்பெனிகளே கொடுத்த வார்னிங். இந்த ஃபீல்டோட கிங்கான என்விடியாவே எங்களோட சிப்ஸுக்கான டிமாண்ட் இனிமே கொஞ்சம் ஸ்லோ ஆகலான்னு ஒரு சிக்னல் கொடுத்தாங்க. இது மார்க்கெட்ல ஒரு விதமான பயத்தை உண்டு பண்ணிடுச்சு. நாலாவது காரணம் பாலிடிக்ஸ் மற்றும் ரெகுலேஷன்ஸ். ஒரு பக்கம் அமெரிக்கா சீனா டெக் வார், இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஐரோப்பால கொண்டு வர புது ஏஐ ரூல்ஸ். இதெல்லாம் மார்க்கெட்ல ஒரு அன்சர்டனிட்டியை கொண்டு வந்துச்சு. அதாவது கவர்மெண்ட் அடுத்து என்ன பண்ணுமோங்கிற ஒரு கேள்விக்குறி உருவாச்சு. அஞ்சாவது காரணம் பயம். ஏஐ பபிள்ங்கிற வார்த்தை மார்க்கெட்ல ரொம்பவே பரவ ஆரம்பிச்சுது. அதாவது இந்த குமிழி எப்போ வேணா உடையலாம், எல்லா ஸ்டாக்ஸும் பாதாளத்துல விழலான்னு ஒரு பயம் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில பரவ ஆரம்பிச்சுது. இது ஒரு சைக்கலாஜிக்கல் கேம் மாதிரி தான். நிறைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் இதை எது கூட ஒப்பிடுறாங்க தெரியுமா? 2000ல நடந்த .com கிராஷ் கூட. அப்போ இதே மாதிரி தான் இன்டர்நெட் கம்பெனிங்கிற பேர்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் ராக்கெட் வேகத்துல ஏறி அப்புறம் அதே வேகத்துல கீழே விழுந்துச்சு. அதே கதை இங்கேயோ ரிப்பீட் ஆகுமோன்னு ஒரு பயம் வந்துருச்சு. இந்த அடி அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல, இந்த சரிவோட அலைகள் உலகம் பூரா பரவிச்சு. இது ஒரு குளோபல் இஷ்யூவா மாறிடுச்சு. ஆசியாவுல சாஃப்ட்பேங்க், ஃபாக்ஸ்கான் மாதிரியான பெரிய கம்பெனிங்க, ஐரோப்பாவுல ஏஎஸ்எம்எல், இன்ஃபினியான் மாதிரி சிப் சப்ளையர்ஸ், யாருமே இதுலேருந்து தப்பிக்கல. ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி ஒன்னு விழுந்ததும் மத்ததும் சேர்ந்து விழ ஆரம்பிச்சுது. இந்த நம்பரை பாருங்க, $32 பில்லியன். சும்மா இல்ல, வெறும் 2 நாள்ல சாஃப்ட் பேங்க்குங்கிற ஒரே ஒரு கம்பெனி இவ்வளோ பெரிய தொகையை சந்தை மதிப்புல இழந்திருக்கு. இதுவே போதும் இந்த சரிவு எவ்வளோ சீரியஸ்னு புரிஞ்சுக்க. ஒட்டுமொத்த ஏஐ செக்டாரையும் காட்டுற நாஸ்டாக் ஏஐ இண்டெக்ஸ் ஒரே வாரத்துல 8% கீழே போயிருக்கு. 2023 ஆரம்பத்துல இருந்து பார்த்தா இதுதான் இந்த செக்டார் சந்திச்ச ரொம்ப மோசமான வாரம். ஆனா எல்லாரும் இதை ஒரு பெரிய கிராஷா பார்க்கல. சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ஹெல்தி கரெக்ஷன். அதாவது ரொம்ப அதிகமா ஏறி போன மார்க்கெட் யதார்த்தத்துக்கு திரும்புறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சரிவு தேவைன்னு சொல்றாங்க. ஓவர் ஹைப்பை குறைக்கிறதுக்கு இது நல்லதுங்கிறாங்க. சரி, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஹைப்புக்கும் ரியாலிட்டிக்கும் நடுவுல என்ன நடக்குது, இதிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம், ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃபியூச்சரை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்ப்போம். சோ இதுதான் ஏஐ மார்க்கெட்டுக்கான புது பிளே புக். ஃபர்ஸ்ட், ரியாலிட்டியை ஏத்துக்கணும். எந்த டெக்னாலஜியும் ஒரே நாள்ல வளர்ந்துடாது, அதுக்கு டைம் ஆகும். ரெண்டாவது, உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டைவர்சிஃபை பண்ணுங்க. எல்லா முட்டையும் ஒரே கூடையில போடாதீங்க. மூணாவது, அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை பாருங்க. சும்மா ஹைப்பை மட்டும் நம்பாம அவங்க உண்மையிலேயே லாபம் சம்பாதிக்கிறாங்களான்னு பாருங்க. இந்த ஒரு வாக்கியம் அழகா சொல்லுது பாருங்க. ஏஐ புரட்சிங்கிறது உண்மைதான், ஆனா அந்த முதலீட்டு வெறிக்கு ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு. இதுதான் விஷயம். ஏஐயோட ஃபியூச்சர் பிரைட்டா தான் இருக்கு, ஆனா அந்த வெறித்தனமான முதலீட்டுக்கு இப்போ ஒரு ரியாலிட்டி செக் தேவைப்பட்டிருக்கு. இப்போ ஒரு முக்கியமான கேள்வியோட இதை முடிப்போம். ஓவர் ஹைப்புக்கான காலம் முடிஞ்சிருச்சு. இனி யார்கிட்ட உண்மையான பிசினஸ் மாடல் இருக்கு?
யார் வெறும் டெக்னாலஜியை மட்டும் காட்டாம லாபம் சம்பாரிச்சு நிக்க போறாங்க பொறுத்திருந்தா பார்க்கணும்.